பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கோமதி வந்து கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்கும்போது ராஜி மலர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயிலு சொல்கிறாங்க, எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்கி, பேசாமல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்பெனியில் வந்து நான் லஞ்ச் தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எக்கடி கொடுக்கணும், அவளுகெல்லாம் படிச்சிருக்காளுங்க, வேலைக்கு போகிறாளுங்க, அதுமாதிரி நீனும் வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ராஜி வந்து எதுக்குத்தான் நீங்கள் எப்படி சொன்னீங்க, அதனால தான் அக்கா ஒரு மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. கோமதி வந்து நான் அவனும் தப்பாக சொல்லல, அவள் வேலைக்கு போக வேண்டியதானே சொன்னேன், இதுலன்னு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் மயில் வந்து சரவணன் கிட்ட உங்கள் அம்மா வந்து என்ன தண்ட சோறு சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த அர்த்தத்தில். நீ வந்து படிச்சிருக்கே வேலைக்கு போகாமல் இருக்கேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நீ தான் 12th முடிச்சிருக்குன்னு தைரியமாக தான் சொல்ல வேண்டியதானே, என்ன ஏமாத்தின மாதிரி என் குடும்பத்தை ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இன்னொரு பக்கம் செந்தில் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வராங்க. இதை பார்த்துட்டு பாண்டியன் வந்து என்னடா உனக்கு ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சரவணன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தம்பி வெளியே போவான்ல, அப்போ வந்து தூசி கண்ணில் படம் அதுக்கு தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வெளியே போய் போட வேண்டியதானடா அப்படின்னு. அப்போ அண்ணே இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு வந்து வேலை எடுக்கிறாங்க, நீ மட்டும் வந்தேன்னு வச்சுக்கே ராஜா வாழ்க்கை நல்லா ஏசிலலாம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து எனக்கு ஏசியெல்லாம் ஒத்துக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி நீ வந்து வேலை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் வந்தேன் நான் கடை யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து நழுவிக்கிறாரு. நீ கெடுத்தது இல்லாமல் என் பிள்ளைங்க கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லி பாண்டியன் திட்டுறாரு செந்தில பிடிச்சி. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.